உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ நான் இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்ச் பார்ட் 2ல இன்னைக்கு டே 1. ஒரு ஊரில் வந்த ஒரு பையன் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரான். அப்போ ஒரு நாள் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம கோவத்தோடையும் வருத்தத்தோடையும் ஒரு துறவியை சந்திச்சு நடந்த எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்றான். அந்த வயதான துறவியும் அவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு பொடி உப்பை போட்டு உடனே குடி, எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்ட அந்த பையனும் அவர் சொன்னதை அப்படியே செய்யறான். குடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அதை டேஸ்ட் பிடிக்காம கீழே துப்பிடுறான். உடனே அந்த துறவி பக்கத்தில் உள்ள ஏரிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு பொடி உப்பை மறுபடியும் அந்த பையன் கையில கொடுத்து இப்போ இந்த ஏரியில கலந்து குடிச்சு பாருட்டு சொல்றாரு. இப்போ அந்த பையனும் அந்த துறவி சொல்றது அப்படியே செய்யறான். பட் இந்த டைம் அந்த ஏரி தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கூட உப்பு கலந்த மாதிரியே தெரியலன்னு சொல்லும் போது பதிலுக்கு அந்த வயதானவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களும் இந்த உப்பு மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். ஆனா நம்ம மைண்டையும் மனசையும் அந்த கிளாஸ் மாதிரி சின்னதா வைக்காம அந்த ஏரி மாதிரி நம்ம பெருசா யோசிச்சோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆல்வேஸ் பி a lake, not the glass என்று சொன்னாராம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.